ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. கடந்த ஒரு வாரமாக இந்தியாவுக்கு ஒரு சிறிய லீவில் போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் திரும்பி வந்தேன். ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இன்றைக்கி நாளைக்கு லீவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வெளியில் வரலாம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற துபாய் மால், புர்ஜ் ஹலீஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற புர்ஜ் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மேப்பில் வச்சேன். ஆனால் அந்த புர்ஜ் பார்க் அப்படிங்கிற இந்த மேப்பில் காட்டின இடத்துல பார்க் வந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த பார்க்குக்கான கார் பார்க் பண்ணுற இடம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. கூகுள் மேப்ஸ் நிறையா டைம்ஸ் துபாயில் நேவிகேட் பண்ணுறப்போ சொதப்பிடுது. அதனால தான் துபாயில் வேஸ், WAZE அப்படிங்கிற சிறப்பான ஒரு அப்ளிகேஷனை கூகுள் மேப்புக்கு பதிலாக டாக்ஸி டிரைவர்ஸ் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப அக்யூரேட்டாக கூகுள் மேப்ஸை விட ரொம்ப சிறப்பாக, எஃபெக்டிவாக, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செயல்படுறதா நான் வந்து நிறைய ஃபீட்பேக் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா துபாயை நேவிகேட் பண்ணுறதுக்கு வேஸ் கூகுள் மேப்ஸுக்கு பதிலாக சிறந்த அப்ளிகேஷனாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்க. அப்படி சொல்லிவிட்டு நான் நேராக தான் வந்து புர்ஜ் ஹலீஃபா பக்கத்தில் உள்ள அந்த துபாய் மால் அண்ட் புர்ஜ் ஹலீஃபா பக்கத்தில் அந்த துபாய் ஃபவுண்டைன் அந்த இருக்கிற மெயினான ஒரு சைட் சீயிங் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பிளானில் அது இல்லை. புர்ஜ் பார்க்கு தான் இருந்தாலும் ஓகே, அதுக்கு பார்க்கிங் இல்லாததுனால புர்ஜ் ஹலீஃபாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஓகேங்க. அதுதான் பாருங்கள், இது போகிற வழியில் துபாய் நகரத்தினுடைய வெகு சிறப்பான, அழகான, ரொம்ப ஒரு பாஷான ஏரியாங்க. பிஸ்னஸ் பே வழியாக அப்படி நேராக போய் துபாய் புர்ஜ் ஹலீஃபா துபாய் மால் பக்கத்தில் உள்ள அந்த உயர்ந்த கட்டிடங்கள், மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், அந்த ஏரியாவே அப்படியே வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஓகேங்களா? ஒரு மிக சிறந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு காஸ்மாபாலிட்டன் சிட்டி எப்படி இருக்கணுமோ, நவீனமான ஹைடெக், அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டான ஒரு சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், சிவில், ஏவியேஷன் மற்றும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிட்டி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சிட்டியாக தான் துபாயை வடிவமைச்சிருக்காங்க. அபுதாபியும் அப்படி தான். அது என்ன, அபுதாபி கேபிட்டல் சிட்டி. துபாய் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நேஷ்னாலிட்டிஸ் இங்கே வசிக்கிறாங்க. அதை விட கமர்ஷியலி இங்கே கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் துபாயில் நடக்குது. அபுதாபியும் அதே முக்கியத்துவம், ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன் உடையது. சரிங்களா? ஒரு சிக்னலில் வண்டிலாம் நிற்கிதுங்க. பாருங்கள், என்ன இந்த சிக்னலில் இந்த கருப்பு கார் வந்துங்க போர்ஷ் காரு, ரொம்ப விலை உயர்ந்த காரு. வலது பக்கம் நிற்கிறதுங்க லேம்போர்கினி போர்ஷை விட ரொம்ப விலை உயர்ந்த காரு. எல்லாம் கோடிக்கணக்கில் உள்ள கார்கள் சர்வசாதாரணமாக இங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க. வெள்ளைக்காரர் அவர் கையை வெளியில் வைக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து வெள்ளைக்காரர். ஆக்சுவலாக பெரிய பெரிய பொசிஷன்ஸில், மிக சிறந்த ஒரு நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக சிக்னல் போட்டாச்சு. ரெண்டு காரு, விலை உயர்ந்த காரு, ஒன்று யூட்டன் எடுக்குது, ஒன்று லெஃப்ட்டு என்ன மாதிரியே போகுது. அப்படியே போயிட்டு இந்த சாலைகளின் அழகை ரசித்து கொண்டே, அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. ஏன்னா நான் போகிற டைம் வந்து அரௌண்டு ஒரு 4-4:30 மணி. பளிர்னு இருக்குது வெளிச்சம், சன்லைட் சூப்பராக இருக்குது. கட்டடங்களுடைய ஆம்பியன்ஸ்லாம் மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. வாகனங்கள் அழகாக போயிட்டுருக்கு. கட்டடங்கள் வந்து சுற்றிலும் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. டாக்ஸிஸ், மற்ற கார்கள், வாகனங்கள், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மெசஞ்சர்ஸ், 2 வீலர் பைக் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் நகரம் மிக சிறந்த இயக்கத்துடன், அதற்கே உரித்தான தனித்துவமான இயக்கத்துடன் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு சிக்னலு பக்கத்தில் எவ்வளோ பெரிய உயரமான கட்டடங்கள் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கழுத்து சுலுக்கிக்கிற அளவுக்கு உயரமான கட்டடங்கள். பாருங்கள் எவ்வளோ வந்து சிறப்பாக. இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு என்னமோ ட்ரைவ் பண்ணுறப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ என்னமோ வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ஸ்டாண்டர்டாக, ஸ்ட்ரக்சர்டாக, ரொம்ப ஒரு எல்லாமே வந்து நேர்த்தியாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் அண்டு வந்து ரொம்பவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷனில், எந்த விஷயமாக இருந்தாலும் விசா ப்ராசஸில் ஆரம்பித்து, ஓகேங்களா, ஏஐயில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வந்து ஹை எண்டு உள்ள ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ், ஹை எண்ட் ப்ராசஸ் அண்ட் ஹை எண்ட் கம்பெனிஸ் உள்ள இடம் தான் துபாய். பாருங்கள், புர்ஜ் கலிஃபா நெருங்கியாச்சு. நெருங்க உள்ள கட்டடங்களை பார்க்குறப்போ
துபாய்க்கே உரித்தான துபாய் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அரபியில் சொல்லுவார், கேள்விப்பட்டிருப்பேங்க. கம் டு துபாய் ஹபீபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டகம் மேய்க்க விட்றதா கிண்டல் பண்ணுவாங்க. ஒட்டகம் மேய்க்க விட்றது அதுவும் ஒரு தொழில். அந்த தொழிலில் எந்த தப்புமே இல்லை. அதுவும் நல்ல தொழில் தான். அது வெயில் இல்லாமல் அதற்கே உரித்தான விஷயத்துடன் கொஞ்சம் பார்த்து நல்ல ஓனர் இருந்து நல்லபடியாக அவர் வேலை கொடுத்தாருன்னா அதுவும் நல்ல தொழில் தான். ஊரில் ஆடு மேய்க்கிற மாதிரி தான் இங்கே ஒட்டகம் மேய்க்கிறது, வீடு கொடுத்துருவாங்க. ஆனால் அது வேறு இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப கமர்ஷியலி ரொம்ப சூப்பரான ஒரு 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 ஆஃபீஸ் செட்டப் உள்ள ஏரியா ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதனால் துபாய் 2 டைமென்ஷனும் உடையது. ஓகேங்களா? எல்லா நாடும் எல்லா டைமென்ஷனும் உள்ளது தானேங்க. அது வந்து இந்த டைமென்ஷன் இருக்கிறதுனால அந்த டைமென்ஷனை குறை சொல்லக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று அப்படிலாம் கிடையாது. நல்ல அற்புதமான ஒரு நாடு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியா. அதான் முன்னால் உள்ள கார் வந்து வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு குழம்பி போய் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் இண்டிகேட்டரை போட்டு. அது நம்மளையும் நேராக போகிறதுக்கு தடை செய்யுது நம்மளுடைய ஃப்ளோவை. சரி, நம்ம இடது பக்கம் திரும்பிட்டு அந்த புர்ஜ் கலிஃபா உள்ள அந்த துபாய் மால் பார்க்கிங்கில் நம்ம போக வேண்டியது தாங்க. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு நம்ம ஆக்சுவலாக. அங்கே வந்து துபாய் மாலில் 2 பார்க்கிங் இருக்குது. ஒன்று வந்து சினிமா பார்க்கிங், இன்னொன்று ஃபேஷன் பார்க்கிங்னு. நான் வந்து ரேண்டமாக தான் போனேன் மேப்பை வச்சுட்டு. அது வந்து சினிமா பார்க்கிங்கில் போச்சு. அது உள்ளார போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு அதான் போயிட்டுருக்கேங்க. நெருங்கிட்டேன். துபாய் மாலினுடைய பார்க்கிங் நெருங்கிடுச்சிங்க. துபாய் மால் போகிற வழியே வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த யூடர்ன் எடுத்து பக்கத்துலேயே அந்த துபாய் மாலினுடைய முக்கியமான அந்த போத் பார்க்கிங் சினிமா அண்ட் ஃபேஷன் பார்க்கிங்குடைய வழி, அதனுடைய ரூட் வந்துடுங்க பக்காவாக. துபாயில் சின்ன சின்ன லேன்ஸ் நிறையா இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறது அதுதான் மேப்பில். வலது பக்கம் திரும்புன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 லேன்ஸ் பிரியும். எந்த வலது பக்கம் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். அதில் தான் கன்ஃபியூஸாக நிறைய பேர் வழியை விடுவாங்க. ஓகேங்களா? வந்தாச்சுங்க. அந்த யூட்டன் எடுத்தாச்சு. ஈமார் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வந்துட்டு இங்கே ஒரு சிக்னல் நிற்கிது பார்த்தீங்களா? அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். எடுத்தால் நம்ம பார்க்கிங் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்தீங்களா? பக்கத்துலேயே ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க. நம்ம போர்ஸ் பார்த்தோம், லேம்பர்கினி பார்த்தோம், இப்போ ரோல்ஸ் ராய்ஸும் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்புறம் எனக்கு முன்னால் நிற்கிறது நிசான் ரோக் அல்லது நிசான் எக்ஸ்ட்ரெயில்னு சொல்லுவாங்க. அது நிற்கிது. அது சாதாரணமாக உள்ள வண்டி தான். இந்த சைடு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்கிது. அப்படியே கார்களுடைய பிராண்டை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்தாச்சுங்க. இந்த பார்க்கிங் வந்து துபாய் மாலினுடைய பார்க்கிங் உள்ளார நுழைகிறேன். அந்த வலது பக்கம் போகிறது வந்து ஃபேஷன் பார்க்கிங், நான் இடது பக்கம் நுழைகிறேன் சினிமா பார்க்கிங். ஒன்று பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் எந்த பார்க்கிங்கில் வண்டியை போடுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள அவுட்லெட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக போகலாம். துபாய் மாலுங்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவான ரொம்ப மேசிவான ஒரு மாலுங்க. அதனால தான் நிறைய பார்க்கிங் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க.